வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? மக்களவை தேர்தல் நடக்க போறத ஒட்டி இந்த தேர்தல் எந்த கட்சிக்கு சாதகம்னு பிரபல ஊடகங்கள் அடுக்கடுக்கா கருத்து கணிப்பை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில மீண்டும் பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னு சர்வே வெளியிட்டிருக்காங்க டைம்ஸ் நவ் ஊடகம். அதன்படி இந்தியால இருக்க 543 மக்களவை தொகுதிகள்ல என்டிஏ கூட்டணி 384 தொகுதிகளையும், இந்தியா கூட்டணி 118 தொகுதிகளையும், மற்ற கட்சிகள் 41 தொகுதிகளையும் கைப்பற்றுவாங்கன்னு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே சமயம் பாஜக மட்டும் 329 இருந்து 359 தொகுதிகளையும், காங்கிரஸ் 27 இருந்து 47 தொகுதிகளையும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2019 மக்களவை தேர்தலில் பாஜக 303 தொகுதிகளையும், காங்கிரஸ் வெறும் 52 தொகுதிகளையும் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா டைம்ஸ் நவோட இந்த சர்வேயை பாக்குறப்போ பாஜக கடந்த முறை ஜெயிச்சதை விட 26 இருந்து 56 தொகுதிகள் அதிகமா கைப்பற்றுவாங்க. அதே சமயம் காங்கிரஸ் கடந்த முறை ஜெயிச்சதை விட 14 தொகுதிகள் குறைவா வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருவேளை 6 தொகுதிகள் கிட்ட அதிகமா வெல்ல வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல பிரதானமான அரசியல் கட்சிகளான ஒய்எஸ்ஆர்சிபி 21 இருந்து 22 தொகுதிகளையும், திமுக கூட்டணி 24 இருந்து 28 தொகுதிகளையும், திரிணாமுல் காங்கிரஸ் 17 இருந்து 21 தொகுதிகளையும், பிஜேடி 10 இருந்து 12 தொகுதிகளையும், ஆம் ஆத்மி கட்சி 5 இருந்து 7 தொகுதிகளையும், மற்ற அரசியல் கட்சிகள் 72 இருந்து 92 தொகுதிகளையும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே சமயம் தென்னிந்தியால என்டிஏ கூட்டணி 99 தொகுதிகளையும், இந்தியா கூட்டணி 81 தொகுதிகளையும், மற்ற மாநில கட்சிகள் 30 தொகுதிகளையும் கைப்பற்றுவாங்கன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க டைம்ஸ் நவ். இதுல தமிழ்நாட்டுல மட்டும் வர மக்களவை தேர்தல்ல திமுக மற்றும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுற கட்சிகள் இணைஞ்சு 21 இருந்து 22 தொகுதிகளையும், காங்கிரஸ் 5 இருந்து 7 தொகுதிகளையும், அதிமுக 1 இருந்து 3 தொகுதிகளையும், பாஜக 2 இருந்து 6 தொகுதிகளையும், மற்ற கட்சிகளான விசிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் 4 இருந்து 5 தொகுதிகளையும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு படி கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி போட்டியிட்ட 39 தொகுதிகள்ல 38 தொகுதிகளை கைப்பற்றி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திமுக போட்டியிட்ட 21 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை திமுகவோட வெற்றிக்கு பெரும் சவால் இருக்க மாதிரி வெளிவந்திருக்கு இந்த சர்வே. அதே சமயம் கடந்த முறை ஒரு தொகுதியை கூட வெற்றி பெறாத பாஜக இந்த முறை 2 இருந்து 6 தொகுதிகளை கைப்பற்றுவாங்கங்கிற இந்த கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.